ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் 10ஆம் திருமொழி. புறம்புல்வான் அப்படின்னு என்னுடைய முதுகை கட்டிக்குள்வான் குழந்தை அப்படின்னு யசோதை கூப்பிடுற மாதிரி இருக்கு பாசுரங்கள். பாருங்க எப்படி இருக்கு. வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்கமொட்டு நுணையில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென்ன துளிக்க என் குட்டன் என்னை புறம்புல்குவான், கோவிந்தன் என்னை புறம்புல்குவான். வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்கமொட்டு நுனியில் முனைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென்ன துளிக்க என் குட்டன் என்னை புறம்புல்குவான், கோவிந்தன் என்னை புறம்புல்குவான். உங்களை என்னை முத கட்டிப்பான்னு சொல்கிறார். மேலே எழுதிக்கிறது வேற ஒன்றும் இல்லை. குழந்தை சொட்டா மூச்சா போயிட்டு ஓடி என்னை போகணும், அதைத்தான் அப்படி எழுதியிருக்கார். மேலே அந்த வர்ணனையெல்லாம் அதான். வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்கமொட்டு நுனியில், மாணிக்க நுனியில் கண்ணனுடைய ஆண்குறியின் நுடையில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென்ன துளிக்க என் குட்டன் என்னை புறம்புல்குவான், கோவிந்தன் என்னை புறம்புல்குவான். கிங்கிணி கட்டி கிரிகட்டி கையினில் கங்கணம் இட்டு கழுத்தினில் தொடர் கட்டி தன்கணத்தாலே சதிரா நடந்து என் கண்ணன் என்னை புறம்புல்குவான், எம்பிரான் என்னை புறம்புல்குவான். குழந்தை நிறைய ஆபரணம் போட்டுருக்கு. அந்த கணத்தினால ஒரு மாதிரியாக நடக்கிறான் நான் கண்ணன். அதான் வேற ஒன்றும் இல்லை. நான் பாசுரத்தை திருப்பி படிக்கிறேன், உங்கள் கற்பனைக்கு விட்டுடுறேன். கிங்கிணி கட்டி கிரி கட்டி கையினில் கங்கணமிட்டு கழுத்தினில் தொடர் கட்டினா நிறைய மாலைகள் போட்டுருக்கான். தங்கணத்தாலே சதிரா நடந்து என் கண்ணன் என்னை புறம்புல்குவான், எம்பிரான் என்னை புறம்புல்குவான். இவன் கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து பொருந்தி கொண்டு உண்டாது மண்ணாழ்வான், கொத்து தலைவன் குடிகடத் தோன்றிய அத்தன் என்னை புறம்புல்குவான். ஆயர்கள் ஏறு என்னை புறம்புல்குவான். கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம். கத்த கதித்துனா எவ்வளோ பேர் வேணாலும் அனுபவிக்கலாம், அவ்வளோ பெருசாக இருக்கிற செல்வம். அதை ஒத்து பொருந்தி கொண்டு பாண்டவர்களுடன் ஒன்றாக இருந்து ஒத்து பொருந்தி கொண்டு அவனுடன் சேர்ந்து கொண்டு உண்டாது அனுபவிக்காமல் மண்ணாழ்வான், இந்த ராஜ்யத்தை நான் தான் ஆழ்வேன் என்று கொத்து கலைவன். கொத்துதானா நிறைய சகோதரர்களை உடைய அந்த தலைவன் துரியோதனன் குடிகட அவனுடைய குலம் அழியும்படியாக தோன்றிய அத்தன் என்னை புறம்புல்குவான். ஆயர்கள் ஏரியன் புறம்புல்குவான் படிக்கலாம். கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து பொருந்தி கொண்டு உண்டாது மண்டாழ்வான், கொத்து தலைவன் குடிகடத் தோன்றிய அத்தன் என்னை புறம்புல்குவான். ஆயர்கள் ஏரியன் புறம்புல்குவான். இப்போ பாருங்க. நாந்தகம் ஏந்திய நம்பி சரண் என்று தாழ்ந்த தனஞ்சயற்காகி தரணியில் வேந்தர்கள் உட்க விசயன் மணித்திந்தேர் ஊர்ந்தவன் என்னை புறம்புல்குவான், உம்பர்கோன் என்னை புறம்புல்குவான். நாந்தகம் என்கிற வாழை ஏந்திய பெருமானே சரண், உன்னை நான் அடைகிறேன்னு அர்ஜுனன் வந்தாமோ. தனஞ்சயற்காகி அந்த அர்ஜுனனுக்காக தரணியில் வேந்தர்கள் உட்க எதிரிகளாக நிற்கிற அரசர்கள் உட்கன்னா
பயப்படும்படியாக விசயன் மணித்தின் தேர் ஊர்ந்தவன் என்னை புறம்புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம்புல்குவான் படிக்கலான்னு நினைக்கிறேன். நாந்தகம் ஏந்திய நம்பி சரண் என்று தாழ்ந்த தனஞ்சயற்காகித் தரணியில் வேந்தர்கள் உட்க விசயன் மணித்தின் தேர் ஊர்ந்தவன் என்னை புறம்புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம்புல்குவான் வெங்கிலப் பத்திரம் கட்டி விளையாடி கண்பன செய்த கருந்தழை காவின் கீழ் பண்பன பாடி பல்லாண்டிசைப்ப பண்டு மண்பல கொண்டான் புறம்புல்குவான் வாமனன் என்னை புறம்புல்குவான். இது வாமனாவதாரத்தை சொல்கிறார். வெண்பல பத்திரம் கட்டி, இந்த பிரம்மாச்சாரியெல்லாம் பிச்சை எடுக்கிற பாத்திரம் வெங்கல பாத்திரம் அதை இடுப்பில் கட்டின்னு வருவார். வெங்கட்டி விளையாடி விளையாட்டாக வரார் இவர். வந்து கண்பன செய்த கருந்தழை, கண்ணா மயில் கண்ணால் செய்யப்பட்ட தழைனா அந்த கொடை, அந்த கருந்தழை அதை எடுத்துட்டு வாமனன் வராருங்க. காவின் கீழ் ஒரு பெரிய பொழிலில் ஒரு சோலையில் கீழ் பண்பல பாடி, அங்கே தான் அந்த மாவலி வேள்வி ஆகிட்டு இருக்கு. இப்போ பண்பல பாடி பல்லாண்டிசைப்ப மற்றவெல்லாம் இந்த குழந்தைய வாமனனை பார்த்து புகழ்கிறார்கள். பண்பல பாடி பல்லாண்டிசைப்ப பண்டு முன்னொரு கால் மண்பல கொண்டான், அந்த மகாபலி சக்கரவர்த்தியுடன் இந்த 7 உலகங்களையும் கொண்ட அந்த வாமனன் புறம்புல்குவான் வாமனன் என்னை புறம்புல்குவான் படிக்கலாம் நினைக்கிறேன். வெங்கல பத்திரம் கட்டி விளையாடி, அது வாமனாவதாரத்துக்கு தேவையான அந்த பிட்சை எடுக்கிற பாத்திரம் தான் வெங்கல பத்திரம்னா பாத்திரம். அப்புறம் கண்பல செய்த கருந்தழை, கருந்தைன்னா கொடை. இப்போ மயிர்கண்ணால் செய்யப்பட்டான்னு புரிஞ்சுக்கோங்க. மயில் தோகையால் செய்யப்பட்ட கொடையை ஏந்தி காவின் கீழ் பண்பல பாடி பல்லாண்டு இசைப்ப பண்டு மண்பல கொண்டான் புறம்புல்குவான் வாமனன் என்னை புறம்புல்குவான் சத்திரம் ஏந்தி தனி ஒரு மாடியாய் உத்தர வேதியில் நின்ற ஒருவனை சத்திரியர்கான காணிமுற்றும் கொண்ட பத்திராகாரன் புறம்புல்குவான் பாரளந்தான் என் புறம்புல்குவான். இதுவும் வாமனாவதாரம் தான். சத்திரம்னா இந்த கொடையே ஏந்தி தனி மாணியாய், தனி உருமானியான்னா விலக்ஷணமான வாமனனாய் சென்றான். உத்தரவேதியில், அங்கே தான் அந்த யஜ்யம் நடக்கிறது. உத்தரவேதியில் நின்ன ஒருவனை, அந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் போய் கத்திரியன் போடுங்க, அது க்ஷத்திரியர்கள் அரசர்கள் காணும்படியாக காணிமுற்றும் கொண்ட, காணிமுற்றும் காணின்னா இந்த உலகத்தை அல்ல, காணினா நிலம், முற்றும் கொண்ட பத்திராகாரன் புறம்புல்குவான். ஆகாரன்னா உடம்பு, பத்திராகாரன்னா அழகாக செய்யப்பட்ட உடம்பை உடையவன் அர்த்தம். நன்றாக செய்யப்பட்ட உடம்பை உடைய திருமேனியை உடைய அந்த வாமனன் புறம்புல்குவான் பாரடந்தான் என்னை புறம்புல்குவான் பாரடந்தான் என் புறம்புல்குவான் சத்திரம் ஏந்தி தனி ஒரு மாடியாய் உத்தர வேதியில் நின்ற ஒருவனை கத்திரியர்கான காடிமுற்றும் கொண்ட ஆகாரன் உடம்பு திருமேனி, பத்தினா அழகாக செய்யப்பட்ட உடம்பு. புறம்புல்குவான் பாரளந்தான் என் புறம்புல்குவான். பொத்த வரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறார விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம்புல்குவான் ஆழியான் என்னை புறம்புல்குவான். பொத்த வரலைன்னா கெட்டுப்பான், யூஸ்லெஸ் இனிமே அப்படின்னு ஆனப்பட்ட உரல். அந்த உரலை கவிழ்த்து, அதை கவிழ்த்து அதன் மேலேறி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பயனில்லாத உரல், அதை ஒரு மாதிரி போட்டு அது ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும், அர்த்தமாகுது மெத்த
திருவயிறார் மெத்த திருவயிறார விளங்கிய வயிறு ரொம்ப சாப்பிட்ட அத்தன் வந்து என்னை புறம்புல்குவான் ஆழியான் என்னை புறம்புல்குவான். ஆழியான்னா கடல் போன்ற நிறத்தை உடைய பெருமான் இருக்கானே, அவன் என் முதுகை கட்டி கொள்வான். அதான் அர்த்தம். பொத்த உணலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்டையும் மெத்த திருவயிறார விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம்புல்குவான் ஆழியான் என்னை புறம்புல்குவான். இந்த மாதிரி திருடி சாட்ட கண்ணன் மேலே யசோதை கோபப்படணும். ஆனால் அத்தன் வந்து என்னை அப்படின்னு பிரியமா அத்தன் வந்து இப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இது பார்க்கலாமா? மூத்தவை காண முதுமணர் குன்றேறி கூத்து வந்தாடி குடலால் இசை பாடி வாய்த்த மறையோர் வணங்க இமையவர் ஏத்த வந்து என்னை புறம்புல்குவான் எம்பிரான் என்னை புறம்புல்குவான். மூத்தன வயதானவர்கள் அவர்களெல்லாம் காணும்படியாக முது மணற்குன்றேறி, முதுன்னா பழைய குன்று மணற்குன்று, அது மேலே கூத்து அதில் கூத்தாடுறான். கூத்து வந்தாடி கூத்து உவந்து ஆடி கூத்தாடிங்கிறத அப்படி இருக்கு. கூத்து உவந்து ஆடி குழலால் இசை பாடி புல்லாங்குழலால் இசையை பாடி வாய்த்த மறையோர் வணங்க வேதியர்கள் வணங்கும்படியாகும் இமயவர் ஏத்த தேவர்களெல்லாம் வந்து புகழும்படியாக அவன் வந்து என்னை புறம்புல்குவான் எம்பிரான் என்னை புறம்புல்குவான். படிக்கிறேன். மூத்தவை காண முது மணற்குன்றேறி கூத்து உவந்து ஆடி குழலால் இசை பாடி வாய்த்த மறையோர் வணங்க இமயவர் ஏத்த வந்து என்னை புறம்புல்குவான் எம்பிரான் என்னை புறம்புல்குவான். அது மறையோர்கள் வணங்குகிறார்கள், இமையவர்கள் வந்து ஏற்றுகிறார்கள். அப்படி அவர்களாம் அப்படி நான் பார்த்துட்டு இருக்கிற போது என்னை புறம்புல்குவான்னு சொல்கிறார். அப்புறம் என்னன்னு கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவது என்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உய்த்தவன் என்னை புறம்புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம்புல்குவான். கற்பக காவு கருதிய காதலிக்கு சத்தியபாமா இந்திரலோகத்துக்கு சென்றால் அவன் வந்து எனக்கு அந்த கற்பக மரம் வேணும், நான் தரமாட்டேன்ட்டான் இந்திரன். இப்பொழுது இவதன்னு இப்பயே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் காவினில் நிற்பன செய்து அங்கே இருக்கிற மரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இல்லை ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நிலாத்திகள் முற்றத்துள் தன்னுடைய சத்தியபாமனுடைய நிலாத்திகள் முற்றத்துள் வைத்தவன் அதை நட்டான். அப்படிப்பட்டவன் என்னை புறம்புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம்புல்குவான். படிக்கலாம் நினைக்கிறேன். கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவது என்ன இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உய்த்தவன் என்னை புறம்புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம்புல்குவான். ஆட்சி அன்று ஆழிப்பிரான் புறம்புல்கிய வேய்த்தடன் தோழி சொல் விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழ் ஈரைந்தும் வல்லவன் வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வரை. ரொம்ப அழகான பல சொல்லி பாருங்க. ஆட்சி அன்று ஆழிப்பிரான் புறம்புல்கிய வேய்ந்தடன் தோழி அப்படின்னு வேய்ந்தடன் தோழினா மூங்கிலை போன்ற அழகிய தோளை உடைய யசோதை சொல் விட்டு சித்தன் அவள் சொல்லியவற்றை விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த அருளி செய்த தமிழ் இவை ஈரைந்தும் இந்த 10 பாசுரங்களையும் வல்லவர் வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வரை. சுலபமான அழகான பலஸ்ருதி. ஆட்சி அன்று ஆழிப்பிரான் புறம் புல்கிய வேய்த்தடன் தோழி சொல் விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த
தமிழ் இவை இறைந்தும் வல்லவர் வாய்த்த நன்மக்களைப் பெற்று மகிழ்வரே. முற்றுன ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.